வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ டெல்லி போலீஸ்லேருந்து அடுத்தடுத்து 3 நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு சில நோட்டிஃபிகேஷன் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பர்டிகுலராக எம்டிஎஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும் அடுத்து வரும். ஓகே, டெல்லி போலீஸ்லேயே. இப்போ இதில் வந்து கான்ஸ்டபிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7,000 வேகன்சி வந்திருக்கு, 7,000க்கு மேலே வந்திருக்கு. அதுக்கப்புறம் டிரைவருக்குமே வந்து 700க்கு மேலே வேகன்சிஸ் வந்திருக்கு. இந்த 2 ரெக்ரூட்மெண்ட் பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன். அந்த 2 ரெக்ரூட்மெண்ட்டுக்குமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்ளை பண்ணலாமா, ஹிந்தி தெரியாதவங்க அப்ளை பண்ணலாமான்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன்னா இதில் செலெக்ஷன் ஆகிறதுக்கு உங்களுக்கு போஸ்டிங் வாங்குறதுக்கு ஹிந்தி தேவையில்லை. அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் டெல்லியில் தான் இருக்க போகிறீங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஹிந்தி கற்றுக்குவீங்க. இப்போ நீங்கள் வந்து கான்ஸ்டபிள் ஜிடியில் எந்த ஃபோர்ஸுக்கு போனாலுமே செலெக்ஷன் ஆகிறதுக்கு ஹிந்தி தேவையில்லை. பட் செலெக்ஷன் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து நார்த்தில் தான் இருக்க போகிறீங்க. உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்து நார்த் இந்தியன்ஸ் தான் இருப்பாங்க. அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஹிந்தி கற்றுக்குவீங்க. அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாலாம் இருக்காது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குவீங்க. ஓகே, இப்போ எப்படி நம்ம ஊரில் இருக்கிறவங்க கேரளாவுக்கு, கர்நாடகாவுக்கு, ஆந்திராவுக்கு போகிறவங்க வந்து அந்தந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜை கற்றுக்குறாங்களோ அந்த மாதிரி தான். அந்த மாதிரி நீங்கள் கற்றுக்குவீங்க. ஸோ உங்களால் வந்து அதில் ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து நல்லாவே மேனேஜ் பண்ணுற அளவுக்கு வந்து கற்றுக்க முடியும். ஏன்னா நானுமே இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் கூட ஹிந்தி தெரியாமல் சிஏஎஸ்எஃப்ல சப் இன்ஸ்பெக்டராக ஜாயின் பண்ணி நானுமே கற்றுக்கிட்டேன். ஓகே, அந்த மாதிரி தான் இப்போ நம்ம இதில் செலெக்ஷன் ஆகி போகிற கான்ஸ்டபிள் ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து அந்த மாதிரி தான் கற்றுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு ரெக்ரூட்மெண்ட் தான் இது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த ஏடபிள்யூஓ டிபிஓ, அதாவது ஹெட் கான்ஸ்டபிள், அசிஸ்டன்ட் வயர்லெஸ் ஆப்ரேட்டர், டெலிபிரிண்டர் ஆப்ரேட்டர் அப்படிங்கக்கூடிய இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் 552 வேகன்சிஸ் வந்திருக்கு. இதுக்கு வந்து 15/10/2025 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஆனால் இதுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஹிந்தி தெரியாது, ஹிந்தி வந்து ரீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் எழுதவும் தெரிஞ்சிருக்கணும். இந்த 2ம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் இந்த போஸ்ட்டில் செலெக்ஷன் ஆக முடியும். ஏன்னா இதில் செலெக்ஷன் ஆகிறதுக்கே வந்து ட்ரேட் டெஸ்ட்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த ட்ரேட் டெஸ்ட்டில் உங்களுக்கு ரீடிங், டிக்டேஷன் அந்த 2ம் வச்சுருக்காங்க. ஓகே, ஹிந்தி, இங்கிலீஷ் 2 லாங்குவேஜுமே உங்களுக்கு வந்து ரீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அவங்க டிக்டேஷன் பண்ணுறதை அப்படியே கேட்டுட்டு எழுதவும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஹிந்தியில் நாலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணுங்கள். இதுக்கு வந்து அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். மற்றவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணாதீங்க. இதில் ஃபெயில் ஆனாலுமே உங்களை வந்து வெளியில் அனுப்பிச்சிருவாங்க. ஓகே, இதில் செலெக்ஷன் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இதில் செலெக்ஷன் ஆகிறதுக்கே ஹிந்தி தேவை. ஓகே, ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வித்தியாசமானது. இந்த பாயிண்ட் இருக்குது. இதை நோட் பண்ணாமல் யாரும் அப்ளை பண்ண வேண்டாம். இது நோட் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியும், நான் வந்து ஸ்கூல்லே வந்து ஹிந்தி நல்லா கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, நான் இந்த பாயிண்ட் இருக்கிறனால தான் இதுக்கான வீடியோ கொடுக்கல. ஏன்னா நிறைய பேர் இதுக்கு அப்ளையே பண்ண மாட்டீங்க. அப்ளை பண்ணாலும் இந்த இடத்துல மாட்டிக்குவீங்க அப்படிங்கிறனால தான் இதுக்கான வீடியோ கொடுக்கல. ஷார்ட் வீடியோலேயே வந்து நான் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இல்லை இன்னும் எனக்கு இந்த இதுக்கு நான் அப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன், என்னால் இதில் குவாலிஃபை ஆக முடியும் அப்படின்னு யாரும் நிறைய பேர் சொன்னீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக இதுக்கு தனி வீடியோனாலும் மேக் பண்ணுறேன். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.